எதிர்க்கட்சி தலைவரை தூக்கி ஒரு ரணில் விக்ரமசிங்கவையோ இல்லாட்டி ஒரு எதிர்க்கட்சி தமிழ் தலைவர் யாராவது ஒருத்தரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டா எங்கட கவனம் எல்லாம் அதன் பக்கமே போயிடும். ஆனால் உண்மையான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டால் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால், ஈரானுடன் நல்ல உறவை பேணினால், ஈரானுடைய எண்ணெய் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுட்டால், வெனிசுலாண்ட எண்ணெயும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுட்டால் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போர் தொடருமா இருந்தால் உலக பொருளாதாரம் சரிவு அதள பாதாளத்தில் போயே ஆரம்பிக்கப்படும். அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூப்ல இருந்து அந்த மீடியாக்கள் எல்லாம் அந்த அரசு சார்பான நெகட்டிவான விஷயங்களையும் இந்த போராட்டக்காரர்கள் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் அந்த அல்காரிதம் செய்து கொடுக்கும். அப்போ எங்களுக்கு எல்லாம் ஏதோ இது நாங்கள் உண்மை மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. ஈரானில் நடக்கிற அநியாயம், உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை உலகமே பார்த்து கொண்டிருக்கு, லைவாகவே பார்த்து கொண்டிருக்கு. இந்த கர்மாக்கள் எழுதப்படுது. இந்த சமயத்தில் அமெரிக்கா விழுந்து கொண்டு போய் கொண்டிருக்க ஒரு சாம்ராஜ்யமாக இருக்க, அந்த சாம்ராஜ்யத்தில் அனுரா அல்லது என்பிபி அரசாங்கம் ஆதரவு நிலையை எடுக்குமா இருந்தால் அது ஈரான் தூதுவர் இலங்கைக்கு எண்ணெய் வழங்குவேன் என்று சொன்னோன்னா நாங்களே தான் உற்சாகப்பட்டோம். என்னடா நாங்களே தான் எமோஷனல் ஃபூல்ஸ் என்று சொல்வார்கள். ஆஹா, இலங்கைக்கு எண்ணெய் வருது, ஈரான் எண்ணெயை தரப்போகுதுண்டு. ஈரான் எண்ணெயை தர்றேன்னு ஓமெண்ட் சொன்னது இல்லை. அப்படின்னா ஏன் இன்னும் பெட்ரோல் ஸ்டேஷன் வழி இருக்குது, ஏன் இன்னும் கியூஆர் கோட் இருக்குது? நாங்களெல்லாம் எளிதில் சந்தோஷப்படுறார்கள், உணர்ச்சி வசப்பட்ட அரசியல் செய்கிறார்கள். இதனால தான் எங்களை தலைவர்கள் ஏமாற்றுறார்கள். அமெரிக்காவிலையும் சரி, இலங்கை மட்டுமில்லை, அமெரிக்காவிலையும் சரி, உலகம் எங்குமே உணர்ச்சி வசப்பட்டு ஏமாறுவார்கள். ஈரான் எண்ணெய் தருவதற்கு தயார் என்று தூதுவர் சொன்னோன்னே எத்தனையோ பேர் புலங்காயுதம் அடைஞ்சார்கள். லிவர்கள் எடுக்கிறாலும் அதுக்கும் பிறகு வந்துடும் அமெரிக்கா இலங்கைக்கு. ஆனால் நாங்கள் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, இலங்கை மக்கள் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ, ஈரான் அதிபர் ஈரான் தூதுவர் சொல்லிட்டாரு. அதே போலதான் இப்ப ரஷ்ய பிரதியமைச்சர் நான் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை வழங்குவேன் என்று அவர் நீண்ட கால திட்டத்துக்காகத்தான் வந்திருக்கிறார். அதாவது நீண்ட கால ஒப்பந்தம் கைச்சாத்திட வேண்டும். இந்த போரினால, அமெரிக்கா ஈரான் மீது ஆரம்பித்த போரினால லாபம் அடைகிற ஒரே ஒருத்தர் ரஷ்யா மட்டும்தான். அவர் ரஷ்ய நாடு உலகம் முழுக்க போய் ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டிருக்கு, எரிபொருள் ஒப்பந்தங்களை. இந்த சமயத்தில் நீண்ட கால ஒப்பந்தங்களை ரஷ்யா எண்ணெய்க்கு இருந்த தடையும் நீக்கப்பட்டிருக்கு. அதே போல நண்பர்களே, ஈரான் எண்ணெய்க்கு இருந்த தடையும் அமெரிக்கா இப்போ நீக்கியிருக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு ஈரான் எண்ணெய்க்கு இருந்த தடையை நீக்கி ஈரான் எண்ணெயை யாருமே தாராளமாக வேண்டுங்க. முந்தி பொருளாதார தடை விதிச்சுன்னு அந்த பொருளாதார தடையை நீக்கிட்டாரு. சண்டே டைம்ல நீக்கிட்டாரு. அது ஒரு பக்கத்தில் குண்டையும் போடுது, இன்னொரு பக்கத்தில் பில்லியன் டாலர் கொடுத்து எண்ணெயை கொள்வனமும் செய்து. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எந்த குட்டிச்சுவரில் கொண்டே தலையை முற்றுன்ற மாதிரி இருக்கு. இது இப்படியெல்லாம் நடக்குமா? வெனிசுவேலாவில இருந்த எண்ணெய் வருது, ஈரான்ல இருந்த எண்ணெய் வருது. இதுதான் அவருடைய பிஸ்னஸ் டீலிங், அதாவது ட்ரம்பினுடைய பிஸ்னஸ் டீலிங். அந்த பிஸ்னஸ் டீலிங் இப்போ கடைசியாக கொண்டு போய் மக்களை விட்டு உலக பொருளாதாரத்தை கொண்டு உலக பொருளாதாரம் அழிவில் போய் கொண்டிருக்கு நண்பர்களே. ஏற்கனவே அது கீழே இறங்கி கொண்டிருந்ததை இந்த ஈரான் போர் மிக ஸ்பீடாக ஆகியிருக்கு. இப்போ ஒரு வீடியோ பாருங்க, இதில் லாரி ஃப்ளிண்ட் சொல்றார், உலக பொருளாதாரம் A year from now, oil at $40 a barrel. I could see it above $150 a barrel. Well, we have two very extreme outcomes. And in my conversations throughout the world with the U.S. government, all that, to me, everybody has to recognize there's not going to be an outcome that's somewhere in the middle. It's going to either be two extremes. Is Iran a country that can be accepted by the international community? Can Iran be a country that participates in the world again? And if that outcome occurred, then you could have the Iranian oil back into the marketplace alongside the growth of the Venezuelan oil. And you could paint a picture where oil prices could be lower than they were prior to the Iranian war. If there's a cessation of war, and yet Iran remains a threat to trade, a threat to the Straits of Hormuz, then I would argue that we could have years of above $100, closer to $150 oil. What happens to the global economy if that happens? How do we see it? We'll have global recession. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. லாரி ஃப்ளிண்ட் $12,000 பில்லியன் பண பரிமாற்றம் உள்ள ஒரு நிறுவனத்தின் தலைவர். யோசிச்சு பாருங்க, பில்லியனா, இது மில்லியன் இல்லை, $1 பில்லியன். இலங்கையின் கடனே வெறும் 35 பில்லியன். இந்த பிளாக் ராக் நிறுவனத்தின் செல்வ செழிப்பு இப்படி எவ்வளவு இருக்க முடியும் யோசிச்சுப்பாங்க. அவர் சொல்றாரு என்னென்றால், இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால், ஈரானுடன் நல்ல உறவை பேணினால், ஈரானுடைய எண்ணெய் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுட்டால், வெனிசுலாண்ட எண்ணெயும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுட்டால் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த போர் தொடருமா இருந்தால் உலக பொருளாதாரம் சரிவு அதள பாதாளத்தில் போயே தீரும். ரிசெஷன் வந்தே தீரும். ரிசெஷன் அந்த வேலையில்லா பிரச்சனை, உலகம் முழுக்க வேலையில்லா பிரச்சனை,
பசி பட்டினியில் வந்தே தீரும் என்று லாரி ஃப்ளின் சொல்கிறார். இவர் ஒரு யூத மதத்தினர். அப்படி இருந்து கூட அவர் உண்மையை சொல்கிறார். அவரும் வந்து நல்லவர் இல்லை, அவரும் ஒரு நல்ல அரசுன்ற ஒரு தாதா தான். ஆனால் அவர் உண்மையை ஏதோ தன் வாயால் சொல்லிட்டார். இப்படியான நிலைமையில் என்னத்தை சொல்கிறான்டே எனக்கே தெரியலை. ஏனென்றால் ஒரு கோமாளி கூத்து மாதிரி கிடக்கு. இந்த ட்ரம்ப்ட நடவடிக்கைகள் ஒரு கோமாளி கூத்து மாதிரி தான் இருக்குது. இலங்கையின் பக்கத்தில் திரும்பினீங்கன்னா இலங்கையின் அரசாங்கத்தின் நடவடிக்கையும் சில விமர்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் தான் பார்த்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டு வந்தீங்க. போர்க்கப்பலுக்கு அடைக்கலம் கேட்க இலங்கை அரசு மறுத்ததாகவும் அதன் பின்புதான் அமெரிக்க கடற்படையினர் நீர்மூழ்கி கப்பல் வந்து அந்த ஈரானிய போர்க்கப்பலை தகர்த்ததாகவும் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி රටවල් සමග ගනුදෙනු කරන ඒ ක්‍රියාවලින් විශාල වශයෙන් උල්ලංඝනය කරමින් තමයි මේ යුද්ධයට අවතීර්ණ அதை கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எந்த அனுராவை பற்றி நாங்கள் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. என்பிபி அரசாங்கத்தை பற்றி ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. எதிர்கட்சி இப்படி தான் கதைக்கும். ஆனால் அனுரா எதிர்கட்சியாக இருக்க அமெரிக்காவுக்கு எதிராக தானே போராட்டம் தான் நடத்தின தூதரங்களுக்கு முன்னால். ஆனால் அந்த டைமில் பொருளாதார நெருக்கடி இருக்கல. இப்போ பொருளாதார நெருக்கடியில் தான் இருக்குது நாடு. அதானே எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக வந்தோன்னே இன்னொரு பேச்சு. அனுரா குமார திசாநாயகவை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கணும் என்னென்றால், அவர் வந்து மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாயால் சொல்கிறார். ஊழல் ஒழிக்கணும் எல்லாம் சொல்கிறார், விலைவாசியை குறைக்கணும் எல்லாமே அவர் வாயால் சொல்கிறார். அவருக்கும் ஆசை இருக்குது நல்லா செய்யணும் என்று. ஆனால் எப்போவுமே அமெரிக்க சார்பு மற்றது IMF உலக சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாகவே அவர் போய்கொண்டிருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. இது உண்மையிலேயே வேதனையான விஷயம். ஏனென்றால் இப்போ ஈரான் போர்க்கப்பலை இவர்களே அழைப்புதல் கொடுத்து வர சொல்லி போட்டு பிறகு யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பல், அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் போய் அந்த ஈரானிய போர்க்கப்பலை அடித்து சிதறி அடித்து கிட்டத்தட்ட 90 ஈரானியர்களை கொன்றதுன்னு கேட்கும்பொழுது உண்மையிலேயே கவலையாக இருக்குது. என்பிபி அது உண்மையாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா இது ஒரு என்பிபி அரசாங்கத்துக்கு தலைகுனிவு தர ஒரு செய்தி தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏனென்றால் அனுரா வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறார். ஆனால் செயலில் பார்த்தா எப்போவுமே விலைவாசி ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கும் ஒரு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் பிரச்சனைக்குரிய ஒரு தலைவரை கைது செய்து உள்ளுக்க போட்டுருவார். அது தலைப்பு செய்தியாக வந்துடும். எல்லாரும் ஒரு ஊழல் செய்த அரசியல்வாதியை பிடிச்சி, ஒரு பிரபலமான அரசியல்வாதியை பிடிச்சி உள்ளுக்க போட்டுருவார். அது தலைப்பு செய்தியாக வந்துடும். விலைவாசி ஏறுறது, வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அது எதுவுமே மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. மின்தடை என்ன பிரச்சனை என்றால் கூட இன்றைக்கு புதன்கிழமை அரசு நிறுவனங்கள் மற்றது பாடசாலைகளுக்கு நிறுத்தினது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து வேறு எந்த நாளிலே நடத்தவில்லை. இவர் தான் முதலாக அந்த லாக்டவுனை கொண்டு வந்தவர். இதெல்லாம் இவ்வளோ தூரம் பொருளாதாரத்துக்கு தடை என்று எவருமே விமர்சிப்பதில்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தூக்கி ஒரு ரணில் விக்ரமசிங்கவையோ இல்லாட்டி ஒரு எதிர்க்கட்சி தமிழ் தலைவர் யாராவது ஒருத்தரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டா எங்கட கவனமெல்லாம் அதன் பக்கமே போயிடும். ஆனால் உண்மையான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கப்பதும் இல்லை. இவர் அனுரா குமார திசாநாயகா நான் இதை சொல்கிறதில் என்ன உண்மையை விமர்சிக்க பழகணும். IMF சார்பாகவும் ஒரு அமெரிக்க சார்பான நிலையம் தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கார். அது நாட்டுக்கு அதுதான் தேவை. என்ற அமெரிக்காவோட பயக்கலாது. ஆனால் நாட்டுக்கு ஏதாவது நன்மை நடந்ததுன்னா இதுவரை ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. இதுவரை பெருசாக சொல்லிக் கொள்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கோபம் வந்துட்டு போல இருக்குது நான் சொல்லியிருக்க. இல்லை இல்லை, அனுராவும் அவருடைய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருக்குது. கொஞ்சம் அமெரிக்க சார்பான நிலையிலிருந்து வெளியில் வரணும். உலகமே வெளியில் வந்து கொண்டிருக்கு. இந்த சமயத்தில் நாங்கள் போய் அமெரிக்கா சார்பான நிலையை எடுக்கக்கூடாதுன்றான் என்னுடைய எண்ணம். என்ற உலகத்துக்கு முன்னால் என்ன இருந்தாலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கர்மான்னு சொல்லுறதானே, கர்மா மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எழுதப்படும். இந்த உலகத்தில் ஈரானுக்கு மீது நடக்கிற இந்த அநியாய தாக்குதல் வந்து எல்லோருடைய மனதிலையும், அதாவது இங்கே இருக்கிற வெள்ளை இனத்தவர்களும் சரி, என்னடா ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுமே அதற்கு ஆதரவு அளிக்கல இந்த யுத்தத்துக்கு. அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற மக்களின் மனதில் அது ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரியுது. அதாவது ஈரானியர்கள் தான் இந்த போரில் ஈரானியர்களாக நல்லவர்கள் மாதிரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கெட்டவர்கள் மாதிரியும் எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற வெள்ளை இனத்தவர்களுக்கும் அப்படி தான் இருக்குது. உலகம் முழுவதும் 90% மக்களுக்கு அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கேக்க இதுகள் எல்லாமே வந்து ஒரு கர்மா தான். இந்த கர்மா எழுதப்படுது. ஏனென்றால் முன்னர் மாதிரி அமெரிக்காவில் சண்டை நடக்க, சிவ இந்தியர்களுக்கு சண்டை நடக்க உலகமே பார்க்க இல்லை. அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அநியாயம் தெரிஞ்சது. இன்றைக்கு ஈரானில் நடக்கிற அநியாயம், உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை உலகமே பார்த்து கொண்டிருக்கு, லைவாகவே பார்த்து கொண்டிருக்கு. இந்த கர்மாக்கள் எழுதப்படுது. இந்த சமயத்தில் அமெரிக்கா வந்து விழுந்து கொண்டு போய் கொண்டிருக்க ஒரு சாம்ராஜ்யமாக இருக்க, அந்த சாம்ராஜ்யத்தில் அனுரா அல்லது என்பிபி அரசாங்கம் ஆதரவு நிலையை எடுக்குமா இருந்தால் அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு உலக அலையில் அமெரிக்காவுடைய சாம்ராஜ்யம் விழுகிறதுன்னு தெரியுது. அந்த விழுகிற சாம்ராஜ்யத்தோடு நாங்களும் வாழ் பிடிக்கக்கூடாதுன்றதான் எங்களில். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி கப்பல் வந்துடுது, அப்போ சந்தோஷமான செய்தி.
பெட்ரோல் அதோல் வருதுண்டு இன்றைக்கு சந்தோஷமான செய்தி தான். அதையே நீங்கள் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க. சரி வந்தால் நல்லது தானே, இப்போ சேனா பாவம் கஷ்டப்படுது. ஆல்ரெடியே கியூவில் நிற்க தொடங்கிடுது. கியூஆர் கோட்டில் எண்ணெயில் பெட்ரோலை அடித்து வேண்டி கொண்டிருக்கணும். சரி வேறு என்ன நீங்கள் இப்போ நிறைய பேசணும்னு சொன்னீங்க. இதை பேசுவாருக்கா ஒரு வீடியோ போடுறேன். இதை பேசுகிறதுக்கு ஒரு வீடியோவா? இது என்ன கொடுமை சார்? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் காய்க்கிற மாதிரி காய்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. சரி வேறு என்ன நண்பர்களே, இதுதான் என்னை பொறுத்தவரையில் உலக பொருளாதாரம் சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. இந்த போர் இன்னும் ஒரு 2 வாரம் அல்லது 1 மாதம் தொடருமா இருந்தால் அமெரிக்க படையினர் வந்து அந்த ஈரானில் கால் வைப்பார்களாக இருந்தால், அதாவது வியட்நாமுக்குள்ளே போன மாதிரி, ஆப்கானிஸ்தானில் போன மாதிரி, ஈராக்கில் போன மாதிரி அமெரிக்க படை வந்து மீண்டும் ஒரு வளைகுடா நாட்டுகளை தன்னுடைய கால் தடம் பதிக்குமா இருந்தால் இது ஒரு நீண்ட கால யுத்தமாக வரப்போகிறது. நீண்ட கால யுத்தமாக வரும் பட்சத்தில் ஏற்கனவே ஏஐயால் உலக பொருளாதாரம் மிக சரிந்த நிலையை போய்கொண்டிருக்கு. பல வேலைகள் கிட்டத்தட்ட 50 விதமான வேலைகள் வந்து ஏஐ வந்து எடுக்க போகுது. இன்னும் 70-80% கூட வந்து சொல்கிறார்கள். பல வேலைகள் வந்து ஏஐ எடுக்க போகுது. அப்போ மனிதர்கள்ன்ற தேவை இல்லாமல் போகுது. அதனால் சரிஞ்சு கொண்டிருக்கிற பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டால் உரம் வந்து உலகத்தில் 25 விதமான உரம் வந்து வளைகுடா நாடுகளில் தான் வருது. அந்த உரம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் விதைகள் விதைக்கிறதாக. அப்போ அந்த உரமும் இல்லாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோத்தபாய ராஜபக்ச செய்த பல முட்டாள்தனமான வேலைகளில் மிக முக்கியமானது வந்து உரத்தை தடை செய்தது. அதுக்கு பிறகு இலங்கையின் விவசாயம் எப்படி பாதிக்கப்பட்டது தெரியும். இன்றைக்கு உரம் வந்து அந்த வளைகுடா நாட்டிலேருந்து வர உரம் வந்து வராமல் போகுது நண்பர்களே. அப்போ இந்த பொருளாதாரம் மேலும் அதில் பாதாளத்துக்கு சரியும். இது நான் சொல்லையில் $12,000 பில்லியன் உள்ள ஒரு நிறுவனம், BlackRock என்ற ஒரு நிதி நிறுவனம், உலகத்தில் உள்ள அத்தனை கம்பெனிகளுக்கும் இந்த நிறுவனம் தான் பணத்தை சப்ளை பண்ணுற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைவர் சொல்கிறார், லாரி பிளின் சொல்கிறார், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த போர் தொடருமாக இருந்தால் உலகம் ரிசெஷனை நோக்கி தான் போக வேண்டும். ஆகவே இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு கோமாளித்தனமான தலைவரும் ஒரு குரூரமான தலைவர், அதாவது கோமாளித்தனமான தலைவர் வந்து எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதியும் ஒரு குரூரமான தலைவர் இஸ்ரேலிய பிரதமரும் சேர்ந்து உலகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட விஷயமாக கூட நான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர்களுக்கு மனிதர்கள தொகை தேவையில்லை, மனிதர்கள சனத்தொகையை குறைக்கணும். ஏற்கனவே கோவிட் டைமில் போட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி ஆனால் பாணியில் லாக்டவுன்கள் வரப்போகுதுன்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகுதுன்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. இது எல்லாமே திட்டமிட்ட ரீதியில் நடத்தப்படுதா? ஏனென்றால் கோவிட் வந்து திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கப்பட்டது, கிருமியால் உருவாக்கப்பட்டது. லாக்டவுன் எல்லாம் திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கப்பட்ட ட்ரையல். இப்போ வந்து அதை எரிபொருளுக்காண்டி லாக்டவுனை உருவாக்குறால தெரியல. என்றால் இலங்கையில் அந்த ட்ரையலுக்குரிய இதை போட்டாச்சு. புதன்கிழமை லாக்டவுன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி தான். அரசு நிறுவனங்கள் பாடசாலைகள் இல்லைன்றதோ ஒரு லாக்டவுன் மாதிரி தான். அவே இலங்கையில் ஒரு ட்ரையலை போட்டு உலகம் முழுக்க கொண்டு வர போகிறாங்களா தெரியல. எனக்கு என்னவோ ட்ரம்பினுடைய தனிப்பட்ட ரீதியில் ஒரு கரெக்டர் குணத்தை சொல்லிப்பட்டு விடுறேன். ட்ரம்ப்ன்ற குணம் என்னென்றால் குழிக்குள்ள விழுந்தால் அந்த குழியிலேருந்து மேலே வர பார்க்க மாட்டார், மேலும் குழியை கிண்டி கொண்டு போவார். அது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஆங்கில பழமொழி, when you are in a hole stop digging. அதாவது குழிக்குள்ள விழுந்துட்டால் கின்றதை நிப்பாட்டு. இவர் என்னென்னா குழிக்குள்ள விழுந்துட்டார். ஈரான் வந்து இவர் எதிர்பார்க்கையில், ஈரான் ஒரு பெரிய பிரச்சனையான விஷயமாக வந்துட்டு இவருக்கு தோல்வியை தந்துட்டு, அப்போ தோல்வியை ஒத்துக்கொண்டு வாரதுக்கு இவருக்கு மனம் இல்லை. அப்போ மேலும் கிண்டி இன்னும் அதில் பாதாளத்தில் தான் மட்டும் இல்லாமல் முழு உலகத்தையுமே கொண்டு போகிறார். அதைத்தான் நான் இதில் பார்க்குறேன். உண்மையில் வந்து நண்பர்களே, இந்த வீடியோவில் என்னுடைய மனைவி அவர்கள் கதைக்கோள் கொண்டு வந்தார். ஏனோ தெரியல மௌனமாகி போய்விட்டார், ஒன்றுமே செய்ய இயலாது. நீங்கள் சொல்ல போகிறீங்களோ? எனக்கு கெட்ட பேர் வராது. இல்லை ட்ரம்பை பற்றி சொன்னால் தான் சரி. நீங்களே ஏதாவது ட்ரம்பை பற்றி அவதானே இப்போ வச்சுருக்கீங்களா? வேறு என்ன எனக்கு என்னடா ட்ரம்பையும் நெத்தனியாகவும் செய்கிறத பார்க்க என்ன உலக நாட்டிலேயே பொருளாதாரத்தை இவ்வளவு பாதாளத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. சரியான பொருளாதார நெருக்கடி, வறுமையெல்லாம் பெறப்போகுது, இவ்வளோ பிரச்சனை. ஆனால் என்னடா ஒரு தரம் கேள்வி மேலே உள்ள அது பார்த்தா இவன் கைக்கு ஒரு தனிப்பட்ட 2 பேரால் உலக நாடு அன்றைக்கி இன்னொரு தரம் பெருசாக அதை பற்றி அமெரிக்கா ஆட்சி இப்போ வேறு இடங்களில் வர மாதிரி இப்போ சிலங்காலையெல்லாம் பொருளாதார நெருக்கடி வந்த உடனே யாரை கோத்தபாயவை தூக்கி விட்டுட்டினா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அப்போ அமெரிக்காவில எல்லாம் அதை பற்றி அப்படி ஒரு ஏற்பாட்டங்களும் ஒன்றுமே எதிர்த்து இந்த அரசை விட்டு வேறு அரசு வேற ஒன்றும் இல்லாமல் என்ன நினைக்கல. நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்கள். இலங்கையில் நடந்த போராட்டம் வந்து மக்களால் உருவான போராட்டம் இல்லை நண்பர்களே. USAID என்று உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். USAID என்று ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி NGO ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து உலகத்து முழுக்க டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தை பரப்புறேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணுவார்கள். அதாவது அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பான நிலைப்பாடெல்லாம் இருப்பார்கள், ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது.
அவர்களுக்கு பணம், அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கொடுப்பார்கள், அவர்கள் சம்பளத்திலாம் இருப்பார்கள். அவர்கள்தான் இந்த முதலாக காளி முகத்திடலில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது. உலகம் முழுக்க நடக்கிற அநேகமான போராட்டங்கள், அதாவது 3ஆம் உலக நாடுகளில் அமெரிக்காவால் ட்ரெயின் பண்ணப்பட்ட வாக்களால் ஆரம்பிக்கப்படும். அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்து, யூடியூப்ல இருந்து அந்த மீடியாக்கள் எல்லாம் அந்த அரசு சார்பான நெகட்டிவான விஷயங்களையும், இந்த போராட்டக்காரர்கள் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் அந்த அல்காரிதம் செய்து கொடுக்கும். அப்போ எங்களுக்கெல்லாம் ஏதோ இது நாங்கள் உண்மை மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கும். இப்போ கையில் நிலத்தில் ஒரு புண் வந்துட்டுதுன்னா அதை மைக்ரோசாஃப்ட், அதாவது பூத கண்ணாடி வச்சு பார்த்தா இப்படி இருக்கும், பார்க்க பயமாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு அலைய கொத்தவாய ஒரு உதவாத தலைவர், அது வேறு விஷயம். அப்படி கொண்டு வந்து காட்டி அகற்றி தங்களுக்கு தேவையான ஆளை கொண்டு போய் கொடுப்பார்கள். அமெரிக்காவில் அப்படி ஒரு நிலை வரும் பொழுது யார் அதை உருவாக்குறது? விளங்குது. அதை செய்கிறதுக்கு யார்? பூனைக்கு மணி கட்டுறது யார்? ஒரு நாடு தலையிட முடியுமோ? இப்ப இலங்கை தூதுவர் போய் அமெரிக்காவில் மக்கள் அநியாயமாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுறார்கள், அமெரிக்காவில் ஜனநாயகம் இல்லை, அமெரிக்காவில் இப்படி கடன் பிரச்சனையா இருக்கு, மக்கள் போதவசுக்கு அடிமையாகி கொண்டிருக்கார்கள் என்று சொல்லி அமெரிக்காவில் இலங்கை தூதுவர் வந்து கண்டிப்பு விடையிலுமோ? போராட்டக்காரர்கள் அடக்கிய போலீசாரருக்கு கண்டிப்பு கேட்கலுமோ? ஒன்றும் செய்யலாது. அப்ப அங்க அப்படியான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மீடியாவும் இல்லை. அத்தனை மீடியாக்களும் அமெரிக்க மீடியாக்கள். ஏன்னா ஃபேஸ்புக், யூடியூப்ல இருந்து அத்தனையுமே அமெரிக்க மீடியாக்கள். இப்போ டிக்டாக்கை கூட அமெரிக்க நிறுவனம் வேண்டி இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் கிட்ட சரியான கேள்விக்கு பதில் என்னென்றால், யார் பூனைக்கு மணி கட்டுவது? யார் அப்படி ஒரு போராட்டத்தை தூண்டி அமெரிக்க தலைமையை அகற்றுவது? யார்? அகற்றவே மாட்டார்கள். இதுதான் யதார்த்த நண்பர்களே. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.